OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் எவ்ரிவன், நான் அன்சர், மரமோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். நான் குக்பாட் யூஸ் பண்ணி மரம் தயிரையும் மரம் ஆயிலையும் யூஸ் பண்ணி தகி சிக்கன் பண்ணுறது எப்படின்றது இன்றைக்கி நானே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மரம் கிரவுண்டட் ஆயில் போட போகிறேன். இப்போ ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேரமலைஸ்ட் ஆனியன் அதை நான் ஃபில் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக இருக்குது. லெட்ஸ் see how it comes. இப்போ மெனுவில் சிக்கன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது 6 நிமிஷம் டைம் இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த தயிரை மேஷ் பண்ணலாம். இது மரம் பசும்பாலில் பண்ண தயிர். இதை நாங்கள் இதே ஃபார்மேட்டில் தான் கஸ்டமர்ஸ்களுக்கு கொடுக்குறோம். இது மண்பானையிலே கொடுக்குறோம். ஸோ தட் இட் இஸ் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இஸ் நோ யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அதே மாதிரி இந்த பால் பேஸ்டரைஸ் பண்ணாத, ஹோமோஜினைஸ் பண்ணாத நேச்சுரல் கவ் மில்கில் அப்படியே ஃபுல் ஃபேட்டோடு இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபேட்டோட எல்லோ கலரோடு இதில் தெரியும். ஓகே, 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இதோட ப்ரெஷர் இப்போ ரிலீஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கூட இது அடி பிடிக்கவோ எதுவோ ஆகலை பாருங்கள். தயிர் ஊற்றி டேஸ்டி தகி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பாட் யூஸ் பண்ணி தகி சிக்கன் வித்தின் 6 மினிட்ஸ். இட்ஸ் லைக் எ ரெக்கார்ட். இது நல்லா டெண்டராக இருக்குது சிக்கன்லாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸலண்ட்டாக குக் ஆகிருக்கு. அந்த தயிர் எல்லாமே செம்மையாக மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது.